தேர்தலை ஒத்திவைத்திருக்கும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று அரசியல் விமர்சகர் ஞானி கருத்து தெரிவித்தார். எந்த கட்சியிடம் இருந்து எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற விவரத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரவக்குறிச்சி பகுதியில் ஏராளமான பணம் பட்டுவாடாவுக்காக வாக்காளர்களுக்கு தருவதற்காக வைக்கப்பட்டிருப்பதால் அதை அடுத்துதான் இந்த மாதிரியான ஒரு கடும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எடுப்பது வரவேற்க வேண்டியது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் இப்படி சில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால்தான் பரவலாக இப்படிப்பட்ட அராஜகங்களை தடுக்க முடியும். அதை தவிர எனக்கு வேறொரு கருத்து இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 100 கோடிக்கும் மேலாக பல இடங்களில் பணம் பிடிபட்டிருக்கிறது. அப்படி அந்த பணம் பிடிபட்ட போதெல்லாம் தேர்தல் ஆணையம் எந்த கட்சியினர் எவ்வளவு பிடிபட்டது என்கிற விவரங்களை வெளியிடவில்லை. அதை வெளியிட்டிருக்க வேண்டும். அப்படி பரவலாக பிரதானமாக ஏதேனும் 3 கட்சிகளோ அல்லது 3-4 கட்சிகளோ அவ்வாறு அந்த பணப்பட்டுவாடாக பணத்தை குவித்து வைத்துக் கொண்டு இந்த முறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொன்னால் தேர்தல் ஆணையம் அந்த கட்சிகள் இந்த தேர்தலில் நிற்பதற்கு தகுதியற்றது என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கை எடுக்கிறது. அப்போதுதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும்.